ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தீபிகா. ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்களா? அப்படின்னா போயிட்டு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு டே 18 பேரட் டிசைன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு குருவி பார்க்கலாம், சின்னதாக. ஓகேங்களா? சர்க்கிள் அகைன் கீழே லைன் டச் ஆகக்கூடாது, டச் ஆகாமல் போடுங்க. இப்போ இதை இந்த பக்கத்துலேருந்து கர்வ் பொறுமையாக போடுங்க. ஓகேங்களா? அதோடு இது சேம் அதே மாதிரி கர்வ் பண்ணி இங்கே எட்ஜில் கொஞ்சம் ஷார்ப்பாக கொண்டு வாங்க. ஓகேங்களா? இப்போ இங்கே மேங்கோ டிசைன் மாதிரி ஒரு டாட் ஹெட்டை லைட்டாக டார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த லைனுக்கும் டச் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஃபிகர் ஒர்க் இந்த மாதிரி இன்டர்கிரேட் டிசைன்ஸ் வந்து டச் பண்ணாமல் போடுங்க. ஓகேங்களா? டச் பண்ணாமல் மேலே தூக்கி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஸ்மச் ஆகாமல் இருக்கும், அந்த ஷேப்பும் கரெக்டாக வரும். இப்போ நான் வந்து இங்கே இது பார்த்த மாதிரி நோஸ் போடுறேன். ஃபைன். இதுக்கு டிசைன்ஸ் கூட கொடுக்கலாம் உள்ள அப்படின்னு சொல்லியிருப்பேன். பேரட்டுக்கு போட்ட மாதிரி தான் சேம், பீகாக் போட்ட மாதிரி தான் சேம் இதுக்கும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ரவுண்ட் ஐஸ் அகைன் இங்கே இதோட கொஞ்சம் கீழே இங்கே ஸ்டார்ட் பண்ணி பீகாக் போட்டோம்ல அதே மாதிரி இங்கே போடுங்க. அகைன் ரெக்கை விரிச்ச மாதிரி சேம். இப்போ இங்கே பாடியோட முக்கால்வாசி அந்த தலையோட கொண்டு வந்து பாடி பார்ட் இது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்கேருந்து இங்கேக்கு லைன் போட்டுக்கோங்க. அகைன் இதோட லைன் இதோட ஃபெதர்ஸ் போடுங்க. இப்போ இதுவும் இன்றைக்கி ஜாயின் பண்ணிட்டு இப்போ நோஸ் வந்து இது மாதிரியும் போடலாம், இல்லைன்னா இங்கே காமிக்கிற பாருங்கள் ஒரு வாட்டி உங்களுக்கு போட்டு கொண்டு வந்து இது அகைன் கீழே சேம். நீங்களா ஓப்பன் பண்ணுற மாதிரி ஷேடிங் வந்து ட்ரை ஆன பிறகு கொடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பேரட் பார்க்கலாம். பீகாக் போட்ட மாதிரி போடுங்க ஃபஸ்ட்டு. அகைன் ஹெட் இதோட இது சின்னதாக இருக்கணும். பீகாக்கு வந்து பீக் வந்து நம்ம இப்படி போட்டிருப்போம், ரைட்டா? ஷார்ப்பாக கொண்டு வந்திருப்போம். பட் நீங்கள் கிளி போடுறப்ப ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக போடணும், இல்லைன்னா இது மாதிரி ஓப்பன் பண்ணுறப்ப கூட அவ்வளோதான். ஒன்று சின்னது, இது வந்து சின்னதாக, இது பெருசாக இருக்கணும், சின்னதாக இருக்கணும். பட் பேண்ட்டுக்கு போடுறப்ப நீங்கள் இது மாதிரி கொண்டு வருவீங்க, ஈக்குவலாக இருக்கும். டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. சேம் நெக்கு இதோடு அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொண்டு வாங்க. இங்கே லைட்டாக அப்படியே பென் இங்கே என் பண்ணி இங்கே ஷார்ப்பாக கொண்டு வாங்க, ஷார்ப். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த மாதிரி பேர்ட்ஸ்க்கு எல்லாமே டெயில் கொஞ்சம் பெருசாக போடுங்க. ஓகேங்களா? டார்க் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே இது காயிட்டும் உள்ளே ஒர்க் பண்ணலாம் நம்ம. உள்ளே நீங்கள் ஃபில்லிங்ஸ் ஏதாச்சும் கொடுக்கலாம், உங்கள் விருப்பம் தான். சேம் பீக்காக்கு போட்ட மாதிரி தான் ஃபில்லிங்ஸ் வந்து உங்கள் விருப்பம், ஏதாச்சும் கொடுக்கலாம்.
நான் இங்கே வந்து ஹம்ஸ் போடுறேன். அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஒர்க்ஸ் போடுறப்ப வந்து மெலிசா தான் போடணும், டார்க்காக போடாதீங்க. பீகாக் ஆகட்டும், எலிஃபெண்ட் ஆகட்டும், பேரட் ஆகட்டும். ஹெட் சேம், சின்னதாக பெருசாக இது கொட்டின மாதிரியே நான் வந்து பாடி போடுறேன். பெருசாக போட்டேன், கொஞ்சம் சின்னதாக பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்சர்வ் பண்ணாமல் போட்டேன். இப்போ டெய்ல் வந்து பறக்கிற மாதிரி போடணும். பறவையை பறக்கிற மாதிரி. ஓகே, சேம் இந்த ஒரு லைன் ஹம்ஸ் பறக்கிற மாதிரி இருக்கா? இன்னொரு டிசைன் நம்ம ஜும்காலெல்லாம் யூஸ் பண்ணோம்ல, அதே தான். ஃபஸ்ட்டு பாடி, இப்போ இதோட டெய்ல் வந்து கொஞ்சம் பெருசாக ஷார்ப்பாக கொண்டு வரணும். ஓகேங்களா? இதுக்கு தான் இங்கே நம்ம ஜும்கா ஆட் பண்ணணும். பட் டெய்ல் பார்த்தீங்களா, டெய்ல் ஷார்ப்பாக பெருசாக வரணும். அதே மாதிரி இப்போ இந்த பேரட் இருக்குல்ல, பேரட் வந்து கொஞ்சம் பின்னாடி இந்த பக்கம் பேக் சைடு இங்கே போட்டிருக்கோம்ல, இது மாதிரி பேக் போடுற மாதிரி காமிக்கிறேன் உங்களுக்கு. சேம் பீகாக் போட்டோம்ல, அதே மாதிரி தான், சிமிலராக தான் இருக்கும் அதுவும் இதுவும். ஓகேங்களா? இதோட பீகாக் வந்து வைடாக வரும், இதுக்கு வந்து ஷார்ப்பாக கொண்டு வரணும். காட்டில் வந்துச்சு. ஓகே, ஐ இப்போ இது லைட்டாக டார்க்கன் பண்ணிக்கோங்க. நான் பீகாக்ல சொன்னேன்ல, சேம் அதே மாதிரி தான் பேரட்டும். பாடி திக்காக இருந்துச்சுன்னா ரெக்கை வந்து லைட்டாக ஃபில்லிங்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? எல்லா கான்செப்ட் அதே தான். ஃபுல்லாகவே திக்காக கொடுக்காதீங்க, அப்போ பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்காது. வேணும்னா இதுக்கு ஹெட்டுக்கு இந்த மாதிரி அந்த பின்னாடி இது வரும்ல, நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் எப்படி வேணும்னா அப்படி. சேம் அதே மாதிரி இன்னொரு டிசைன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹெட், இப்போ ஹெட்லேருந்து கொண்டு வரும். ஓகே, நீங்கள் இருந்து ஷார்ப்பாக ஃபில் பண்ணிக்கோங்க. இதை இங்கேருந்து அது ஷார்ப்பாகவே இருக்கட்டும், ஃபுல்லாக ஃபில் பண்ணாதீங்க. ஓகேங்களா? உள்ளே படுக்கிற மாதிரி இப்படி திரும்பி பார்க்குற மாதிரி படுத்துணும். இப்போ
நம்ம ஸ்வான் பார்க்கலாம். ரெஃபரன்ஸ்க்காக ஒரு லைன் ஹார்ட் மாதிரி லைட்டாக இந்த ஷேப்பில் தான் வரும். ஸோ நீங்கள் அந்த ஹார்ட் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? லவ் சிம்பிள். டச் பண்ணக்கூடாது. சேம் இதுவும் இந்த லைன் டச் பண்ணாதீங்க. ஒன்றுக்கு ஒன்றும் டச் பண்ணாதீங்க. இப்போ ஸ்வான் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ்க்காக ஒரு குட்டியாக லைன், ரெஃபரன்ஸ்க்காக லைன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு வேணும்னா கீழேயும் ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இங்கே என் பண்ணுற மாதிரி. இப்போ இங்கேருந்து ஹார்ட் சிம்பிள். இதுவும் அவ்வளோதான். லைட்டாக உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக தான். இப்போ டச் பண்ணாமல் இங்கேருந்து சேம் டச் பண்ணாதீங்க. ஓகேங்களா? அகைன் அதே மாதிரி டச் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி கொஞ்சம் வைடா அங்கே லைன் போட்டிருக்கீங்கல்ல, இப்போ இதோட இங்கே ஸ்டாப் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? இதையும் இங்கே ஸ்டாப் பண்ணி விடுங்க. அகைன் இப்போ இங்கே லீஃப் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சேம் சைட் சேம், அதுவும் இதுவும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி. இப்போ அதுவும் ரெஃபரன்ஸ் லைன் தான். இப்போ இங்கே தான் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க. கண்ணு பிக்கப் போடுற மாதிரி இந்த மாதிரி ஸ்லாண்டிங் லைனை தான் போடணும். ஓகேங்களா? அகைன் அங்கிருந்து சேம் இந்த சைடும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேலே கொண்டு வந்து இப்போ ஷேடிங் கொடுங்க. ஓகேங்களா? கிளியரா? ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கிளாஸில் கேளுங்க. நாளைக்கு எலிஃபண்ட் பார்க்கலாம். பாய்.